ஹே காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக கடாயில் கொஞ்சமாக சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சமாக கடுகு சீரகத்தை ஆட் பண்ணி ஒரு கை கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணது ஒரு 5 மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கிளீன் பண்ணி காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய பீட்ரூட்டை வந்து நான் இன்னைக்கு நல்லா இந்த மாதிரி திருகி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. பீட்ரூட் வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ இதுக்கு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் இருக்காது. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பேக்ஸ் ரெசிபி. உங்கள் சைஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம அடிச்சு வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.